விக்னேஸ்வராய நமக. நமக்குலதேவதாம்னியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமி இனிய அன்பு வணக்கங்கள். எதிலும் நிதானம், எவரையும் தன் வசப்படுத்தக்கூடிய ஆற்றல், நின்று சமாளித்து வெற்றி பெறக்கூடிய யோகம் கொண்ட மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் மார்கழி மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்திருக்கின்றேன். பொதுவாக இந்த மார்கழி மாதம்ங்கிறது மிக புண்ணியமான மாதம். மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொன்னார். அப்பேற்பட்ட ஒரு மங்களகரமான மாதம். இந்த மாதத்துல குறிப்பா சொல்லப்படணும்னா மூல நட்சத்திரத்துல அனுமன் ஜெயந்தி வருகிறது, வைகுண்ட ஏகாதசி வருகிறது, ஆருத்ரா தரிசனம் வருகிறது. அதே மாதிரி இந்த மாசத்துல ஆங்கில வருட பிறப்பாகிய 2026 வருகிறது. இதெல்லாம் இந்த மாசத்துக்கான சிறப்பு அம்சங்கள். இந்த மாதத்துல 6 சுப முகூர்த்த நாட்கள் வருகிறது. இதெல்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, மீனராசிக்காரர்களுக்கு பலன்கள் நன்றாக இருக்கான்னு பார்த்தா அருமையான பலன், சூப்பரான யோகம். இதுவரை இருந்து வந்த எல்லா விதமான பலன்களை விட இந்த மாசத்துக்கான பலன் உங்களுக்கு இன்னும் இரட்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அது எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிரக அமைப்பு தான் காரணம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருக்கின்றார். பாக்கியஸ்தானத்துல சுக்கிரனும் அவரோடு சேர்ந்து புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். 10ஆம் இட ஜீவனஸ்தானத்துல சூரிய பகவானும் அவரோடு செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். விரயஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள். இப்ப கிரக மாறுதல்கள் சொல்லி பார்க்கிறப்ப உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு இந்த மாசம் 6ஆம் தேதி வருகிறார் மிதுன ராசிக்கு. அதே போல பாத்தீங்கன்னா 8ஆம் அதிபதி பாக்கியத்தில் இருந்தார், பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தார். அந்த பிரச்சனை கூடக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாசம் 7ஆம் தேதி ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு வர்றார். 7ஆம் இடத்தேதி புத பகவான் இந்த மாசம் 10ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு வருகிறார். இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக மாறுதல்கள். அப்ப பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறப்ப, முதல் உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்தில் அமர்வது மிகப்பெரிய யோகம். வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் தன பாக்கியங்களும் பிறரால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் எல்லாம் நீங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும். அதே மாதிரி இந்த மாசத்துல இருந்து வக்ர இதுல தான் இருக்கிறவங்களுக்கு அந்த வக்ரம் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனா நிதானமான போக்கு மட்டும்தான் கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். ஒண்ணு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, தொழில் வியாபாரத்துல 10ல் 4 கிரகம் இருக்கனால நீங்க என்ன தொழில் செய்தாலும் இந்த மாசம் நல்ல சூப்பரான பலன்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் 8ஆம் அதிபதியின் சேர்க்கை சற்று நிதானிக்க வேண்டிய காலகட்டம். தைரியம், வீரியம், கீர்த்தி ஸ்தானங்கள் எல்லாம் கை கொடுத்து உதவும். அதில் சற்று பலவீனப்படுத்தக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் கிடைக்கும். அதனால கொஞ்சம் நிதானமா நடந்தீங்கன்னா நல்ல யோகத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். தொழிலாளர்களுடைய ஒற்றுமை அதிகரிக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு அது கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் நிதானமான தன்மையை செயல்படுங்கள். காசு பணம் பொன்பொருள் சேர்க்கை நிறைய கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணிச்சுமையும் உண்டு. அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா, அந்த பணியில உங்களுக்கு லாபமும் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு. எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்துற விதத்துலதான் இந்த மாசம் உங்களுக்கு சிறப்பான மாசமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில அரையாண்டு தேர்வு வருகிறது. படிச்சதெல்லாம் உங்களுக்கு நிறைய மனசில் நிச்சயக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. இருந்த போதிலும் விடாம படிச்சுட்டே இருங்க. இந்த படிப்பு உங்களுக்கு ஒரு நல்ல பலனை நிச்சயமாக கொடுக்கும். படிச்சது மறந்தாலும் திரும்ப ஒரு தடவை படிக்க, அது உங்களுக்கு நல்ல பலனை நிச்சயமாக கொடுக்கும். அடுத்து மிக முக்கியமான விஷயம், உடல் சார்ந்த விஷயங்கள். கொஞ்சம் தயவு செய்து உடலையும் மனதையும் கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. என்ன தேவையற்ற உணவுகளை உட்கொள்ளுவதை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். அதே மாதிரி அலைச்சல், மன உளைச்சல், இது எல்லாம் கொஞ்சம் தூரத்துல வச்சிருங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், பெண்களுக்குத்தான் கணவன் மனைவி உறவு பலப்படும். இதுவரை கொஞ்சம் பலகீனமா இருந்ததெல்லாம் மாறும். ஏன்னா குருவும் புதனும் பார்த்துக்கிறாங்க, சமசப்தமா பார்த்துக்கிறாங்க. அதனால கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு அதிகமான லாபங்கள் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அது குறிப்பா பெண்களுக்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, ஜீவனஸ்தானம் நல்லா வலுவா இருக்கு. அதாவது தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை அடைவீர்கள். குடுக்கல் வாங்கலில் நிம்மதியான தன்மைகள் கிடைக்கும். அது போக பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி உறவு சொன்ன மாதிரி நல்ல யோகங்கள் கொடுக்கும். புத்திர பாக்கியத்தால் லாபங்கள் அடைவீர்கள். மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான். செய்தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. தேவையற்ற விருந்தாளிகளால் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படும். அதை கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. அதே மாதிரி நண்பர்களுடைய சேர்க்கை,
இறை பலம் இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப முதல்ல நீங்க கும்பிட வேண்டிய தெய்வமே மூணு நட்சத்திரத்துல ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி விரத பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. ஆருத்ரா தரிசனம் வருகிறது, சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க. எல்லா நன்மைகளும் உங்களுக்கு ஒரு சேர கிடைக்க போகிறது. இவற்றையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பயன்படுத்துவதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஐயா வணக்கம். இப்போ மீனராசி நேயர்களுக்கான பலன்கள், மார்கழி மாத பலன்கள் மிக அருமையா சொன்னீங்க. இப்போ அதுல சில கேள்விகள் என்ன அப்படின்னா, ராசிநாதனில் மாற்றம் யோகத்தை தருமா? பொதுவாக பார்த்தீங்கன்னா இதுவரை குரு பகவான் உச்சத்துல இருந்தாரு, உச்சராசின்னு சொல்லக்கூடிய கடகராசியில இருந்தாரு. இந்த மாசம் 6ஆம் தேதி அவர் மிதுன ராசிக்கு வர்றாரு. அப்போ வர்ற குரு பகவான் எப்படி வர்றாருன்னு கேட்டீங்கன்னா வக்ரத்தோடு தான் வர்றாரு. வக்ரத்தோடு வரும் பொழுது அந்த பலன்களை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானம் தான் அர்த்தம். ஏன்னா மீனராசிக்கு அவர் தான் அதிபதி. அவர் 4ஆம் இடத்துல உட்கார்றப்ப முதல் மனசத்தான் சோதிக்க வர்றாரு. அப்போ மனசை கொஞ்சம் தயவுசெய்து சரியா வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். சரி, இதுல பலன்கள் நல்லா இருக்குமான்னு பாத்தீங்கன்னா குரு பார்க்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பார்க்கிற இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்த பாத்தீங்கன்னா குரு உங்க ராசிக்கு கட்டமஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப தேவையற்ற வண்டி வாகன பயணத்தை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற வண்டி வாகன பயணத்தை தவிர்க்க வேண்டும். அத்தியாவசியம் நீங்க போய்க்கீங்க, இல்ல தேவையில்லாம செய்யாதீங்க. இந்த வண்டியில சாகச வேலைகள்லாம் செய்யாதீங்க. வண்டி வாகனத்துக்கு சில நேரத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. 1. 2வது, அவர் பார்வை 7ஆம் பார்வையாக அருமையான இடம் ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால தொழில் ரீதியாக நீங்க எவ்வளவு நாள் முதலீடு பண்ணுங்க, எவ்வளவு நாள் செய்யுங்க, அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே நேரத்தில் நிதானம் தேவை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வக்ரம் தான் பிரச்சனை. அந்த வக்ரத்தை கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு தொழில் வியாபாரத்துல செய்யுங்க. அதே நேரத்துல லாபமும் நிறைய கிடைக்கும், பயப்பட வேண்டாம். அடுத்த பார்வையை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா விரயஸ்தானம் சொல்லக்கூடிய அளவு. இப்ப விரயஸ்தானம்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா முதல் பெட்ரூம் லைஃப்னு சொல்லுவோம். பெட்ரூம் லைஃப் கணவன் மனைவி உறவு, அந்த உறவுக்கு அதிபதியான புதனும் குருவும் பாக்குறாங்க. அப்ப பெட்ரூம் லைஃப் நல்லா இருக்கும். அதே நேரத்துல விரயங்கள் வரும். அந்த விரயத்தை சுப விரயமா மாத்திக்க. கொஞ்சம் நல்லா கவனிச்சுங்க. விரய செலவுகளும் ஏற்பட போகிறது. அந்த விரயத்தை சுப விரயமா மாத்திக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்புல இருக்கு. அதை நீங்க செஞ்சீங்கனாலே இந்த மாசம் முழுவதுமே உங்களுக்கு சுப பலன்கள் நிச்சயம் கிடைக்குங்க. நன்றி நன்றி நன்றிங்க. நன்றிங்க.